கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 18:32. Matthew 18:32. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். இப்போ இந்த ஆண்டவருக்கு செய்தி தெரிவிக்கப்பட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, அவனை கூப்பிட்டு அவனுடைய நடக்கையில் இருக்க ஒரு மாயமான ஒரு நடக்கை, அவன் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாயமான காரியத்தை நேருக்கு நேராக எதிர்கொள்ளக்கூடிய காரியம். இந்த வசனத்தை அதுதான் பார்க்கணும். இப்போ யார் இந்த வேலையை செய்கிறா? அந்த ராஜா பண்ணுகிறார், இங்கே இந்த ஆண்டவர் பண்ணுகிறார். அப்போ கர்த்தர்கிட்ட ஒரு அழுகுரல் வரும்போது, நம்ம ஒருத்தர் யாராவது உங்களுக்கு எதிராக ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு எதிராக அநீதி இழைத்திருக்கிறீர்கள் என்றால் அவங்களுடைய அழுகுரலை கேட்டு முதல்ல உங்களை கூப்பிட்றது யாரு? தேவனாகிய கர்த்தர். அவர் தான். ஏன்னா அவர் என்னன்னா அநீதியை கண்டுக்காமல் இருக்கிறதே இல்லை, அவர் அதை நேரடியாக கையாளுகிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். இப்போ கர்த்தருடைய குணாதிசயத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் காண்கிற தேவன், அவர் அறிந்து கொள்ளுகிற தேவன், அவர் செயல்படுகிற தேவன். இது நமக்கு மிக தெளிவாக தெரியணும். என்ன நடக்குதுங்கிறத பார்க்கிறாரு, அறிந்து கொள்கிறார். அவர்கிட்ட போய் சொல்லும்போது அதை அறிந்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார், அதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் நித்திய சரியான நீதிபதி. ஏன்னா அவருடைய நீதி ஒரு காலம் தவறா போகாது. அப்போ இங்க அவன் தன்னுடைய சொந்த கடனை பூரா மன்னிக்கப்பட்டது. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த இரக்கத்தை பெற்றவன் மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்ட தவறிவிட்டான். அப்போ இது என்னன்னா, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சபைக்கு சொல்லி கொடுக்கும்போது, இங்கே மன்னிக்க முடியாமல் இருக்கிறது ஒரு சிறிய தவறு இல்லை. இது என்ன ஆவிக்குரிய முறையில் அது எவ்வளவு பெரிய ஒரு வன்மமான காரியத்தை கொண்டு போய் சேர்க்கும், அது எவ்வளவு பெரிய ஒரு அநீதியை இழைக்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, நான் எவ்வளவு இரக்கமுள்ளவனாக, ஒரு அவ்வளோ பெரிய கடன், உன்னால் கட்டி தீர்க்க முடியாத கடன், அது முழுவதையும் நான் ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டேன். அப்போ என்ன, கர்த்தருடைய முழுமையான பாவ மன்னிப்பை குறித்து சொல்லக்கூடியதாக. காரணம் என்ன? நீ என்கிட்ட வேண்டுகிட்ட, நீ என்கிட்ட பிச்சை மாதிரி கேட்ட. ஏன்னா இந்த ராஜாவினுடைய இரக்கம் என்பது அவன் சம்பாதிச்சது கிடையாது. ஏன்னா அவன் ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், என் மேல மனதுருக்கமாயிரும் என்று அவன் கேட்டதை வச்சு அவர் என்ன பண்ணாரு, அவனுக்கு எல்லாத்தையும் மன்னித்தாரு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், அதே இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்டி தான் பெற்ற இரக்கத்தை மற்றவர்களுக்கு கடத்தி செல்ல தவறிவிட்டான். ஏன்னா நமக்கு சொல்லும்போது என்ன, லூக்கா 6வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லும், என்ன சொல்றாரு, உங்கள் பரமபிதா இரக்கமுள்ளவர் போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களை எதிர்கொள்றது நீங்கள் மன்னிக்காமல் விட்டவங்க இல்லை, தேவனாகிய கர்த்தர். நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் மன்னிக்க முடியாமல், எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் யாரையாவது, உங்கள் மாமியாரையோ இல்லை மருமகளையோ நாத்தனாரையோ கொழுந்தனாரையோ இல்லை சபையில் உள்ள சகோதரனையோ சகோதரியோ யாரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்களோ, நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களை எதிர்த்து நிற்கக்கூடியவர் தேவனாகிய கர்த்தர், வேறொரு மனுஷன் இல்லை. இது ஒரு நீங்கள் நினைக்காதீங்க, அவர் எனக்கு தப்பு செஞ்சாரு அதனால நான் அவரை மன்னிக்கலை, இது பிரைவேட்டே கிடையாது. இது என்னன்னா ஒரு ஆவிக்குரிய பெரிய குற்றம். ஏன்னா அவர் சொல்லும்போது என்ன, இங்க ராஜா என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய கடன்லாம் மன்னிச்சுக்கோன்னு சொல்லி கேட்ட, நான் மன்னித்து கொண்டேன், நீ என்கிட்ட இரக்கம் பெற்ற, அந்த இரக்கத்தை நீ என்ன பண்ணியிருக்கணும், மற்றவர்களுக்கு நீ ஏன் காட்ட தவறுன? அப்போ என்னன்னா, இரக்கம் என்பது நம்ம மற்றவர்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கணும். இப்போ நம்ம இரக்கம் பெற்றிருந்தோம்னா நம்முடைய இருதயம் என்னவா இருக்கணும்,
நம்ம இருதயம் மென்மையாகி நாமும் மனமுறுக்கம் உள்ளவர்களாகி மற்றவர்களுக்கு அதே மாதிரி இரக்கத்தை காட்டக்கூடிய மக்களாய் வந்திருக்க வேண்டும். அப்ப என்ன, நீங்க எப்பொழுது இரக்கத்தை இரக்கத்தை மறுக்கிறீர்களோ அப்பொழுதே நீங்க என்ன, நீங்க பெற்ற இரக்கம் மாயமானது என்பதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய குணாதிசயத்தை தெரிந்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தருக்கு எதிராக நிற்கிறீங்கிறதையும் புரிஞ்சு கொள்ளுங்க. வல்ல பிதாவே, இது அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. நீங்கள் காண்கிற தேவன், நீங்கள் அறிந்து கொள்கிற தேவன், அது மாத்திரமல்ல நீங்கள் செயல்படுத்துகிற தேவன். மன்னிக்க முடியாத போது அவர்களை எதிர்த்து நிற்பது மற்ற மனுஷன் அல்ல, சமுதாயம் அல்ல, தேவனே எதிர்த்து நிற்கிறார் என்பதை இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே மன்னிக்க முடியாதவர்களையும் மன்னித்து உம்மை போல அவர்கள் இந்த பூமியில் சஞ்சரிக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.